அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் சிறந்த ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் மறுமை என்கிற உண்மையான உன்னதமான ஒரு வாழ்க்கைக்காக முயற்சிக்க வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை. இதில் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்ற பலர், குறிப்பாக முஸ்லிம்கள், குறிப்பிட்ட ஒரு பருவத்தை அடைந்த பிறகு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த உலக தேவைக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், மன விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை போல ஒரு எண்ண ஓட்டம், அதற்கேற்ப முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் செய்து கொண்டிருந்த அனைத்துமே அது போலியானது, அது ஒரு பொய்யான தோற்றம் என்பதை மரணத்தின் போது நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லது மரணித்துவிட்ட மனிதர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது, அது கடந்த காலமாக இருந்தாலும் அல்லது நாம் வாழுகிற நிகழ்காலமாக இருந்தாலும், நம்மோடு வாழக்கூடியவர்கள் மரணித்த பிறகு அவர் எதற்காக வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அவை அனைத்துமே அவரை தடுத்து நிறுத்தவில்லை அல்லது காப்பாற்றவில்லை. அது செல்வமாக, குடும்பமாக, பதவியாக அல்லது இன்ன பிற மனித உறவுகளாக எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறார். இப்போ இந்த உலகம் என்பது மறுமைக்காக நாம் என்ன செய்யவிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இதில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லது ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை என்னவென்றால், எந்த ஒரு கருத்தை, எந்த ஒரு கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணுடைய கடமை. குறிப்பாக நமது நாட்டினுடைய சூழல் இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டினுடைய அமைப்பே பல்வேறு வகையான கருத்துக்களை, சிந்தனைகளை, கொள்கைகளை, மத கோட்பாடுகளை கொண்ட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு, உலகத்திலேயே ஒரு வினோதமான ஒரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு நமது நாடு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழக்கூடிய நாம், குறிப்பாக முஸ்லிம்கள், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவம் என்கிற இந்த கருத்தை எல்லா மக்களுக்கும், குறிப்பாக இஸ்லாத்தில் இல்லாத முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அதை மறந்ததால் அல்லது அதனை பெரிய ஒரு கடமையாக, பொறுப்பாக உணராததன் விளைவை இன்றைக்கு நாம் சன்னமாக அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு திருத்த மசோதா என்பது அது கடைசியாக உள்ளது. 2014 இருந்து இந்த பாசிச மதவெறி அரசு வந்த பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள், வைக்கக்கூடிய சட்டங்கள் என்பது அனைத்துமே ஒரே லட்சியம், இஸ்லாத்தை துடை தெரிய வேண்டும், அவ்வளவுதான். முஸ்லிம்களை துடை தெரிய வேண்டும் என்பதை தவிர இன்னொரு லட்சியம் என்பது அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட கொள்கையில், சித்தாந்தத்தில் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் கொண்டு வருகிற எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இஸ்லாத்தை துடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய லட்சிய கோட்பாடு. இதில் நாம் அவ்வப்போது இது போன்ற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான சில முறைகள் இருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிறோம், நமது ஜமாத்தும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜமாத் என்பது ஒட்டுமொத்த மக்களை வைத்து பார்க்கும்போது ஒரு சிறு எண்ணிக்கை கொண்ட மக்கள் தான். ஒரு கட்டமைப்பாக செயல்படும் போது
ஒரு நூற்றுக்கணக்கான அல்லது ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டதுதான் ஜமாத் என்கிற ஒரு கட்டமைப்பு. அது அல்லாமல் முஸ்லிமாக பிறந்திருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த இஸ்லாத்தை, ஏகத்துவத்தை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லாலும் செயலாலும் கொண்டு போய் சேர்ப்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அதை பலர் அந்த ஜமாத்து பார்த்துக்கிறோம், இந்த ஜமாத்து பார்த்துக்கிறோம், ஆலிம் சாக்கள் பார்த்துக்குருவாங்க என்பதை போன்று நினைக்கிறோம். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் சூழலுக்கு ஏற்ப, அவரவர் குடும்ப சூழலுக்கு ஏற்ப, அவரவர் தொழிலுக்கு ஏற்ப, அவரவர் நட்புக்கு ஏற்ப வீடு கட்டுகிறோம். எத்தனையோ முஸ்லிம் அல்லாத மக்கள் தொழிலாளிகளாக வந்து இருக்கிறார்கள், பணி செய்கிறார்கள், மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆனை, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை பாடத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? சொல்லி இருக்கிறோமா? நாம் ஒரு கடை வைத்திருக்கிறோம், கடையில் பொருட்கள் வாங்கக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் 10 பேர் என்றால் முஸ்லிம் அல்லாத மக்கள் 90 பேர். அவர்களுக்கு மறுமை வாழ்க்கை பற்றிய அந்த பாடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை நமது கடமை என்று நினைக்கிறோமா? குடும்பத்தை பாதுகாப்பதற்கு வெளிநாடு என்று, வெளியூர் என்று காடு மேடாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், சரிதான். அது எப்படி கடமையோ ஒரு பொறுப்பு என்று உணர்ந்திருக்கிறோமோ, அதே போல நமது அருகில் வசிக்கக்கூடிய மனிதனுக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கு, அவர்களுக்கு ஏற்ப, அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் இந்த ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவது என் கடமை என்று எத்தனை முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருக்கிறோம்? அது ஆலிம் சாக்கள் பார்த்துக்குருவாங்க, அந்த ஜமாத்து பார்த்துக்கிறோம், இந்த ஜமாத்து பார்த்துக்கிறோம் என்று நினைக்கிறோம். மிகப்பெரிய ஒரு நாட்டில், மக்கள் தொகை கொண்ட இந்த மக்கள், இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு 20 கோடி மக்கள் என்பது எவ்வளவு பேர்? 150 கோடி மக்களில் ஒரு 20-22 கோடி பேர் என்பது சமாளிக்கிற அளவுக்கு இருக்கிறதா எடுத்து சொல்லி? இல்லை. அதிலும் சிறுபான்மை என்று சொல்லி ஆகச் சிறந்த ஒரு ரொம்ப அற்பத்திலும் நுட்பமான ஒரு எண்ணிக்கை கொண்ட மக்கள் கொண்டு போய் சேர்த்து விட முடியுமா என்றால் இல்லை. அப்ப எல்லோரும் நமது பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது சூழலுக்கு ஏற்ப, நமது தொழிலுக்கு ஏற்ப, நமது குடும்பம் வாழக்கூடிய பகுதிக்கு ஏற்ப ஏகத்துவத்தை, குர்ஆனை, ரசூலுடைய வாழ்க்கையை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். சொல்லாலும் செய்ய வேண்டும், செயலாலும் காண்பிக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தோம் என்றால் இது போன்ற திருத்த மசோதாக்கள் வரும்போது புலம்பிக் கொண்டு நாம் நம்முடைய நேரத்தை கழிக்க மாட்டோம். இப்படி செய்யறான், அப்படி செய்யறான், முஸ்லிம்களை நசுக்கிறான், பேஸ்புக்கில் போட்டா போதும், வாட்ஸ்அப்பில் பரப்புனா போதும் என்று இல்லை. நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா மாநிலத்திலும், எல்லா பகுதியிலும். நம்ம தமிழ்நாட்டு தான் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வடநாட்டில் தானே, தமிழ்நாடு இந்தியாவில் உள்ளது தானே. இந்தியாவுக்கு எல்லா நாட்டுக்கு பிரதமர் அவர் தான், தமிழ்நாட்டிற்கும் பிரதமர். அப்ப எல்லோருக்கும், எல்லா பகுதியில் வாழக்கூடிய மக்களும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்பு இருக்கிறது என்பதை பல முஸ்லிம்கள் மறந்துவிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நாம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் பேசுகிறான். குன்தும் கைர உம்மா உஹ்ரிஜத் லின்னாஸ் தக்முரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த மனித குலத்தில் வெளிவந்த சமுதாயங்களில் ஆக சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? நீங்கள் விண்ணுலகிற்கு சாட்டிலைட்டை அனுப்பிவிட்டீர்கள், சந்திரனை ஆய்வு செய்ய தயாராகி விட்டீர்கள், சூரியனை எல்லாம் ஆய்வு செய்கிறீர்கள். கடந்த தலைமுறைகள் எல்லாம் இப்படியெல்லாம் இல்லை. ஆகவே இவ்வளவு திறம் பெற்ற சமுதாயம் நீங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறானா? இல்லை. கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இல்லாத ஒரு மாபெரும் அறிவாற்றல் உங்களுக்கு இருக்கிறது, ஆகவே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் பாராட்டி விட்டானா? இல்லை. அந்த சிறப்பிற்கான ஒரே காரணம் தக்முரூன பில் மாரூஃப், நல்லதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறீர்கள். தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை மக்களை விட்டும் தடுக்கிறீர்கள். நல்லதை எடுத்து சொல்வதும் தீமையை தடுப்பதும், இதுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் சிறந்த சமுதாயம் என்பதற்கான அடிப்படை தகுதி. அதனால்தான் அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். அதை எத்தனை முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருக்கிறோம்?
சொல்லாலும் செயலாலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பொறுப்பு என்று எத்தனை முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் முழுவதும் அழைப்பு பணியைத்தான் அடிப்படை பாடமாக சொல்லித் தருகிறது. குர்ஆனை ஓதுகிறோம், சிறப்பை பேசுகிறோம். இது என் பொறுப்பு, என்னோடு பணியாற்றக்கூடிய தொழிலாளிக்கு, சக பாட்டனுக்கு, நோர்வோருக்கு நான் சொல்வது பொறுப்பு என்று எத்தனை பேர் புரிந்து வைத்திருக்கிறோம். எத்தனை பெண்கள் வீடுகளில் வேலை செய்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத பெண்கள். தெருக்களில் தூய்மை பணி செய்யக்கூடியவர்கள் எத்தனை முஸ்லிம் அல்லாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கருத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று புரிந்திருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலருடைய வரலாற்றை நமக்கு பேசுகிறார். நபிமார்களாக இருக்கலாம், சாதாரணமான மக்களாக இருக்கலாம், அத்துணை பேரும் குர்ஆனில் வரலாற்றில் சாதனையாளர்களாக அல்லாஹ் பேசுகிறான். செய்த சாதனை என்ன? ஒன்றே ஒன்றுதான். எந்த சூழலாக இருந்தாலும் அந்த சூழலில் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், இறைவனின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஏகத்துவ பணி அவர்கள் விடவே இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. மூசா நபி அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து சில சூழலால், தனிப்பட்ட ஒரு சிக்கலால், நெருக்கடியால் மதியன் என்கிற வேறொரு பகுதிக்கு அவர் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அங்கு சென்று விடுகிறார். அங்கு சென்ற பிறகு அங்கு சில வேலை வாய்ப்பு அவருக்கு ஏற்படுகிறது. அங்கேயே சில ஆண்டுகள் தங்கி அவருக்கு திருமணமும் ஏற்படுகிறது. திருமணத்திற்கு பிறகு மீண்டும் அவர் மதியன் என்கிற அந்த ஊரிலிருந்து எகிப்திற்கு அவர் திரும்பும் போது அல்லாஹ்வால் தூதர் என்று நியமிக்கப்படுகிறார். தூதர் என்று நியமித்த பிறகு அல்லாஹ் சொல்வது, ஃபிரௌனிடத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள், நீ கடவுள் இல்லை, நீ தெய்வம் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று அவர்கிட்ட போய் சொல்லுங்க என்று மூசா நபிக்கு அல்லாஹ் உத்தரவு. எனக்கு நாட்டில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது, பேச்சு சரியா வராது, எனக்கு அச்சம் இருக்கிறது, எனக்கு துணையாக எனது சகோதரர் ஹாரூனையும் தூதராக நியமி அல்லாஹ் என்று கேட்கும் போது ஹாரூனையும் சேர்த்து அல்லாஹ் தூதராக நியமிக்கிறார். ஃபகூலா லஹு கௌலன் லையினா, ரெண்டு பேரும் போய் அவனுக்கு சொல்லுங்கள், எளிய முறையில் சொல்லுங்கள், இலகுவான முறையில் அவர்களுக்கு சொல்லுங்கள். லஅல்லஹு யததக்கர் அவ் யக்ஷா, அவன் படிப்பினை பெறலாம் அல்லது அவனுக்கு அச்சம் ஏற்படலாம், அல்லாஹ்வின் மீது அச்சம் ஏற்படலாம், போய் சொல்லுங்கள். மூசா நபியும் ஹாரூன் நபியும் போகிறாங்க, சொல்றாங்க. அதனால் என்னவெல்லாம் விளைவுகள் ஏற்படும் என்று அனைத்தும் தெரியும். எங்களை கொன்று போடுவான் என்றும் சொன்னார்கள். சொல்லுங்கள், அவ்வளவுதான். சொன்னாங்களா இல்லையா? அதனால் ஏற்பட்ட ஆபத்துக்கள், விளைவுகள் அனைத்தையும் சந்தித்தார்கள், சமாளித்தார்கள். காலம் ஓடியது. இறுதி வெற்றி அல்லாஹ் மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் தான் கொடுத்தார். சில காலம் சமாளிக்கணும், போராடணும், பயந்துகிட்டு பின்வாங்குவதை விட சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். செய்து கொண்டே இருந்தார்கள். தாக்கு பிடிக்க முடியாத பல்வேறு இக்கட்டான நிலைகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் சொன்னார்கள். அதன் விளைவு என்ன? என்ன கொடுமைகளை எல்லாம் விளைத்தானோ கண் முன்னால் அழித்து நாசமாக்கப்பட்டான். அவனை பார்த்து பிரமித்து போனவர்கள், அச்சப்பட்டவர்கள் அல்லது தெய்வமாக கும்பிட்டவர்கள் எல்லாம் இவ்வளவு கேவலமாக போயிட்டானே என்று நினைக்கிற அளவிற்கு அல்லாஹ் நடத்தி காட்டினான். சொல்ல வேண்டியவர்கள் சரியான முறையில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏகத்துவத்தில் அல்லாஹ் இலகுவாக நம்மை பிறக்க வைத்து விட்டான். இவ்வளவு பெரிய அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எதையெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் பேசிய உரையாடல் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. வைத்திருக்கிற நாம், அதை கையில் வைத்திருக்கிறோம், என்ன புரிந்திருக்கிறோம்? அந்த வேதத்தை, அல்லாஹ்வின் பேச்சை என்னத்தெல்லாமோ கடவுள் பேரில் வச்சிருக்கிறார்களா இல்லையா? அது உண்மை இல்லை என்று அவர்களுக்கு சிந்திக்க கூட வாய்ப்பு இல்லை. நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஒரு வார்த்தை கையில் வைத்திருக்கிற நாம் அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமா இல்லையா? சொல்ல வேண்டுமா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறார்கள். தெரியக்கூடாது என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. தெரியாமலேயே காலத்தை கழிக்கக்கூடிய எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? ஃபிரௌன்
அவனை பார்த்து அச்சப்பட்டவர்கள், பிரமிப்பாக பார்த்தவர்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிட்டான என்று தெரியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நடத்தி காட்டினானா இல்லையா? யூசுப் நபி சிறையில் கைதியாக கிடக்கிறார்கள், குற்றவாளியாக ஆக்கப்பட்டு கைதியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற யூசுப் நபியிடத்திலே 2 சிறை கைதிகள் வருகிறார்கள். அவர்களோடு உரையாடுகிறார்கள். உரையாடிக் கொண்டு தாங்கள் கண்ட கனவிற்கு விளக்கம் கேட்கிறார்கள். யூசுஃபே, நீங்கள் சிறந்த ஒரு நல்ல மனிதராக தெரிகிறீர்கள், நாங்கள் கண்ட கனவிற்கு விளக்கம் சொல்லித் தாருங்கள். கனவிற்கு விளக்கம் தான் அவர்களுக்கு தேவை. ஆனால் யூசுப் நபி செஞ்சது என்ன தெரியுமா? முதல்ல கனவுக்கு விளக்கம் நான் 2வது சொல்றேன். முதலில் பல கடவுள்கள் சிறந்ததா, அனைத்து ஆற்றலும் மிக்க ஒரே இறைவன் சிறந்தவனா என்று ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சொல்லி முடித்து நீங்கள் சூரா யூசுஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா கனவுக்கு விளக்கம் என்பது ஒரு 2 வசனத்தில் முடிஞ்சிடும். ஆனால் அதற்கு முன்பாக ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு 8-10 வரிகள் அந்த அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அவ்வளவு விஷயங்களை யூசுப் நபி பேசுகிறார். நம்மளுக்கு அந்த மாதிரி மனசு வருமா? அவனுக்கு அல்லாஹ் பத்தி தெரியாது, மார்க்கத்து அவங்க எல்லாம் பேசுற நம்மளை பத்தி என்ன நினைப்பான் என்பதை போன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு ஏற்படுகிறது இல்லை. சிறையில் இருந்தாலும், கைதி என்கிற நிலையில் இருந்தாலும் அவனுடைய தேவைக்காக அவன் கேட்கிறான். அதை விட முக்கியமாக அல்லாஹ்வை பற்றி புரிந்துகொள் என்று சொல்லிவிட்டு இந்த கனவுக்கு விளக்கம் சொல்ற பார்த்தியா, என் அறிவால் நான் சொல்லவில்லை, என் திறமையால் நான் சொல்லவில்லை, அந்த இறைவன் தான் எனக்கு கற்றுத்தந்தான். மிம்மா அல்லமணி ரப்பி, என்னை படைத்த இறைவன் தான் எனக்கு கற்றுத்தந்தான், அதைத்தான் உனக்கு நான் சொல்கிறேன். நல்ல புரிஞ்சுக்க. 2 பேத்துக்கு 2 கனவு விளக்கம் சொல்லிட்டேன். இந்த கனவை நடத்தி வைப்பவன் அல்லாதான். இந்த கனவு விளைவு வருது இல்ல, நல்ல விளைவோ கெட்ட விளைவோ, இதை நடத்துபவனும் அல்லாதான், வேறு யாரும் கிடையாது என்று சொல்லி புரிய வைக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலையாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஏகத்துவ கொள்கை இஸ்லாத்தை எல்லா மக்களுக்கும், இஸ்லாம் அல்லாத முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நமது சூழலுக்கு ஏற்ப சொல்ல வேண்டியது பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா இல்லையா? சூரா யாசீனில் ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்லுவான். ஒரு ஊருக்கு ஒரு நபி தூதர் அனுப்பப்படுகிறார். அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரத்தை, இஸ்லாமிய அந்த கருத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் நிராகரிக்கிறார்கள். இன்னொருவர் தூதராக, அவருக்கு துணையாக இன்னொரு தூதரை அல்லாஹ் நியமிக்கிறார். 2 பேரை நிராகரிக்கிறார்கள். 3வது ஒருவரை அல்லாஹ் அனுப்புகிறார். 3 பேரும் சேர்ந்து அந்த ஊரில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. யாசின் சூறாவை மையத்துக்கு ஓதி பழகி இருக்கிற சமுதாயம், அந்த யாசின் சூறா எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது பாருங்க. அதன் பொருளை நாம் படித்து பார்க்க வேண்டும், அதன் விளக்கத்தை நாம் படித்து உணர வேண்டும். 3 தூதர்கள் அந்த ஊருக்கு வருகிறார்கள். 3வரும் அந்த மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள். நீங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை விடவில்லையானால் உங்களை அடித்துக் கொள்வோம் என்று விரட்டுகிறார்கள். உங்களால எங்க ஊருக்கு தரித்திரம் முடிச்சு போச்சு, தேவையில்லாத பலா முசீபத்து உங்களால தான் வருது, ஊர் நல்லா இருந்துச்சு, நீங்க அல்லாஹ் பத்தி பேச ஆரம்பிச்சதுனால தான் ஊர் இப்படி சீரழிஞ்சு போச்சு, தட்டழிஞ்சு போச்சு என்பதாகவெல்லாம் குறை பேசினார்கள். எங்களால சீர்கடலப்பா, எங்களால ஒரு தரித்திரம் வரல, உங்க செயலால தான் நீங்க அழிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க என்று பதில் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த உரையாடல், இந்த எதிர்ப்பு அனைத்தும் நடந்து கொண்டிருக்க, இப்படி ஒரு ஊரில் பிரச்சனை நடக்கிறது என்று எங்கோ ஒரு பகுதியில், ஊரின் கடைக்கோடியில் இருந்த ஒரு மனிதர் ஓடோடு வருகிறார். எனக்கென அவர் கடையில உட்காரல, விவசாய நிலத்தில் இல்ல, அவர் தொழிலையும் பார்த்து கொண்டார், கடையையும் பார்த்து கொண்டார், குடும்பத்தையும் பார்த்து கொண்டார். ஊர் மக்கள் தூதரை நிராகரிக்கிறார்கள், இது சாதாரணமான ஒரு ஆபத்தல்ல என்று பரிவைத்துக் கொண்டு ஓடோடி வருகிறார். என் ஊர் மக்களே, இத்தபியுல் முர்சலீன், நபிமார்களை பின்பற்றுங்கள், நபிமார்கள் சொல்வதை கேளுங்கள், தூதர்கள் சொல்வதை கேளுங்கள். இத்தபியு மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா வஹும் முஹ்ததூன், உங்களிடத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்காத நேரலை பெற்றிருக்கிற அந்த தூதர்களை பின்பற்றுங்கள். என்னை படைத்து அவனிடத்திலேயே நாம் திரும்ப செல்லவிருக்கிற அந்த இறைவனை
ஏன் வணங்கக்கூடாது? வணங்கத்தான் வேண்டும், அவனைத்தான் வணங்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அத்தகது மின்தூனிஹி ஆலிஹா இன் யுர்தினி ரஹ்மான் பிதுர்ரி இல்லா துகுனி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ வலா ஹும் யுன்கதுன். அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேற யாரையாவது எதையாவது நான் வணங்கினால் அது எனக்கு வரக்கூடிய கெடுதலை, தீமையை தடுத்து விடுமா? எனக்கு ஏதாவது நல்லதை அவைகள் கொண்டு வந்து விடுமா என்று அல்லாஹ்வின் தன்மைகளை எல்லாம் அவர் சொல்லி சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். தூதர்களுக்கு சார்பாக பேசுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த ஊரும் அல்லது நகரமும் தூதர்களுக்கு எதிராக நிற்கிறது. தூதர்கள் 3 பேர், 3 பேருக்கும் எந்த துணையும் இல்லை, எந்த பக்கபலமும் இல்லை, ஆதரவற்றவர்கள் தான். அடித்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு அற்பமான நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சார்பாக ஒரு மனிதர் வருகிறார் என்றால் அவருடைய நிலைமை என்ன ஆகும்? நடந்தது, கொல்லப்பட்டு விட்டார். உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டு கொல்லப்பட்டு விட்டார் என்பதை சூரா யாசீன்ல வரிசையா நீங்க அர்த்தத்தை படித்துக் கொண்டு வந்தால் புரிந்து கொள்ளலாம். அவர் கொல்லப்பட்டு விட்டார். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்திற்கு செல் என்பதாக அவருக்கு சொல்லப்பட்டது. சொர்க்கத்திற்கு செல் என்று எப்படி சொல்ல முடியும்? மூத்தாயிட்டார், கொல்லப்பட்டு விட்டார். அப்போதும் அவரது இதயம் உள்ள துடிக்கிறது. யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். என் ரப்பு எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறான், என் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டுமே. எனக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளித்து விட்டானே, அதை என் ஊர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே, புரிய மாட்டேங்கிறாங்களே என்பதாக அவர் துடித்தார் என்று குர்ஆன் பேசுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூதர்களுக்கு சார்பாக நின்றால் அவர் நிலைமை என்ன தெரியுமில்ல அவருக்கு? தெரிந்தாலும் சரி, சொல்வது என் கடமை, என் பொறுப்பு என்று உணர்ந்து சொன்னாரா இல்லையா? இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கியாமத் வரை பேசப்படுவார், மறுமையில் உயர்ந்து காணப்படுவார், மாபெரும் பாக்கியங்களுக்கு சொந்தக்காரனாக மாறிவிடுவார். உலகத்தில் நம்மை போல கண்ணியமான ட்ரெஸ் போட்டிருந்தாரா? தெரியாது. நம்மை போல ஒரு அற்புதமான சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்தாரா? தெரியாது. கண்டிப்பாக சத்தியமாக சொர்க்கத்தில் மகத்தான வாழ்க்கை அவருக்கு உண்டு. எதனால் வந்தது இது? எதனால் வந்தது? சொல்ல வேண்டும் என்கிற பொறுப்பை அவர் உணர்ந்தார். நமக்கு என்னப்பா தூதர், நம்ம தௌஹீதுல இருந்து அவ்வளவுதான், நம்ம தொழிலை பார்த்தோமா, குடும்பத்தை பார்த்தோமா, எவனும் எக்கட கண்டு போறா, தூதராச்சு ஊருக்காரனாச்சு, நான் என்ன நரகத்திலிருந்து காப்பாற்றிட போதும் என்று இருக்கவில்லை. தூதர்களுக்கு சார்பாக ஓடோடி போனார். இன்றைக்கு எதிர்க்கிறார்கள், நரகத்திலிருந்து எவன் காப்பாற்றுமா என்கிற அந்த வேதனை. இந்த மக்களை யார் காப்பாற்றுவாங்க? இன்னைக்கு அவனுக்கு தெரியல, புரியல. அதுக்காக எனக்கு என்ன என்று ஒதுங்க கூடாது, சொல்லத்தான் வேண்டும். அப்படி சொல்லும் போது என் உயிர் போகும் என்றால் பரவாயில்லை, நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். சொன்னாரா இல்லையா? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மூத்தானார், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவரது முடிவு, அவரது நடவடிக்கை அப்படியே உயிரோட்டமாக கியாமத் வரை ஓடிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா? அதே போல ஃபிரௌனுடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஃபிரௌன் அவ்வளவு பெரிய மாபெரும் கொடுங்கோன்மை கொண்ட சிந்தனை உள்ளவன். அவனது குடும்பத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், யாருக்குமே தெரியாது. அவர் பேர் அல்லாஹ் அவனுக்கு சொல்லல. வகால ரஜுலுன் முஃமினுன் மின் ஆலி ஃபிரௌன் யக்துமு ஈமானஹு. அல்லாஹ் சொல்கிறான், ஒருவர் ஃபிரௌனுடைய குடும்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், தனது நம்பிக்கையை மறைத்து வாழ்ந்தார். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொண்டார், அதை மறைத்து கொண்டார், வெளிப்படையா சொல்லல. ஆனால் மூசா நபிக்கு சார்பாக, ஏகத்துவத்திற்கு சார்பாக அவர்களிடத்தில் வாதம் செய்து கொண்டிருந்தார். அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ் வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மின் ரப்பிக்கும். எனது இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்கிற ஒரு மனிதரை நீங்கள் கொல்ல முயற்சிப்பீர்களா? எல்லாரும் சேர்ந்து ஃபிரௌன் தலைமையில் ஆலோசனை பண்றான். ஒட்டுமொத்தம் அழிச்சு தூக்கி ஆடணும் இந்த ஃபிரௌன், மூசா நபி, ஹாரூன் நபி எல்லாம். இது சரிபட்டு வராது என்று கொல்லுவதற்கான திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இவரும் பங்கேற்க வேண்டிய நிலை இருக்கிறது. எதிர்த்து பேசுகிறார், எதிர்த்து ஓட்டளிக்கிறார். எப்படி நீ கொல்லுவ? கொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அல்லாஹ் என் இறைவன் என்று சொல்வது தப்பா? அவர் சொல்லக்கூடிய கருத்து மறுமை இருக்கிறது என்கிற கருத்தெல்லாம் இல்லாமல் போய்விட்டால் ஒண்ணும் இல்லை. வந்துட்டா என்ன பண்ணுவார்? மறுமைக்கு போயிட்டோம்னா என்ன செய்வார்? உன்னை யார் காப்பாற்றுவார்?
இன்னைக்கு உன் கையில் ஆட்சி இருக்குது, நம்மள்ட்ட ஆட்சி இருக்கிறது, ஆட்டம் போடுகிறோம். நாளை ஆட்சி பறிபோய் விட்டால் நமக்கு உதவுவது யார் என்று நிறைய விஷயங்கள் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். குர்ஆன்ல அந்த சூறாவை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பக்கம் அவருடைய உரையாடல் மட்டும் வரும், அவருடைய பேச்சு மட்டும் வரும். என்னென்ன வாதங்களை எல்லாம் வைக்கிறார், அதற்கு பதில் சொல்கிறான் ஃபிரௌன். அவனுக்கு தெரியாது இவர் மூமின் என்று தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் பதில் அவர் வைக்கிற வாதம் எல்லாம் அவனுக்கு வீக் ஆகும். என்னடா நம்ம ஒன்று பேசுறது, இவர் மாற்றி பேசுறாரு. குடும்பத்தில் இருக்கிறார், மூசா நபி கூட தான் பரவாயில்ல தெரிஞ்செல்லாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறாரு, நமக்கு எதிராக பேசுறாரு, ஆனா மூமின் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு வாதத்திற்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் பதில் சொல்கிறான். சமாளிக்கிறத அவர் வழி இல்லை. உங்களுக்கு நல்லது நாளை தான் கொண்டு வந்திருக்கிறோம், வக்ஃபு திருத்த மசோதா உங்க நல்லது தான் கொண்டு வந்திருக்கிறோம், ஏழை முஸ்லிம்கள் பாதிக்கக்கூடாதுதான் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை போல் அவன் சொல்கிறான். நான் நல்ல வழியை தான் காட்டுவேன், இல்ல சபீல் ரஷாத், நான் சொன்னேன்னா அது நல்ல வழிதான், தப்பான வழி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் சொல்ற கருத்துக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் பொதுவாக நான் நல்வழி தான் சொல்லுவேன், நான் ஏதாவது தப்பா சொல்லுவேனா என்று பம்பி பேசக்கூடிய அளவிற்கு அவன் இருக்கிறான் ஃபிரௌன். கடைசியில் அவருடைய வரலாற்றையும் அல்லாஹ் சொல்லும் போது நிறைய வாதங்களை, எதிர் கேள்விகளை அவர் வைத்துக் கொண்டே இருக்கிறார். இங்கே நாம் யோசிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நமக்கு என்னப்பா ஃபிரௌனாச்சு, மூசா நபியாச்சு, ஹாரூனாச்சு, நமக்கு எதுக்கு? நம்ம தௌஹீதில் இருக்கிறோமா போதும், நம்ம குடும்பம் நம்ம இருந்துட்டா போதும், நம்ம நரகத்தை காப்பாற்றிட்டா போதும் என்று நினைக்கவில்லை. பேசுகிறார், பேச வேண்டிய இடத்தில் அவர் பேசுகிறார், சொல்கிறார். அதன் விளைவாக அவருக்கும் ஆபத்து வந்தது. அல்லாஹ் அவர் சொல்கிறார், ஃபஸததுகுரூன மா அக்கூலு லக்கும் வ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், நான் என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேனோ அதை நீங்கள் நினைவு கூறுவீர்கள். அதாவது இப்படி ஒரு மனுஷன் இருந்தாரு, நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொன்னாரு என்று நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள். அப்போ அவர் உணர்ந்துட்டாரு, இவங்களால நமக்கு ஆபத்து வருது என்பதை உணர்ந்து விட்டார். அதனால தான் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பேசுவீர்கள். ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியம் முழுவதையும் நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ அவருக்கு ஒரு ஆபத்து வருது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, அவருக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். இப்போ இதில் நமக்கு என்ன வழங்குதுன்னா, நாம் நமது சூழலுக்கு ஏற்ப, வாய்ப்புக்கு ஏற்ப சொல்லிக் கொண்டே இருந்தோம் என்றால் அது ஆபத்தாக தெரிந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் அது நமக்கு சாதகமாக மாறிவிடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நீங்க குர்ஆனில் எத்தனை வரலாற்றை நாம் எடுத்து படித்து பார்த்தாலும் வரலாற்று சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்துணை பேருமே அடிப்படையில் ஒன்றைத்தான் செய்தார்கள், தாங்கள் புரிந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்தில் ஒரு பகுதியில் இருந்து நாம் சரியா வாழ்ந்தால் போதும் என்று இருக்கவில்லை, சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏற்றுக்கொண்ட மக்களை சொல்லுங்கள் என்று அனுப்பினார்கள். மொழி தெரியாத, அறிமுகம் இல்லாத நல்ல மனிதனோ கெட்ட மனிதனோ போய் சொல்லு என்று அனுப்பினார்கள். அப்படியே போனவர்கள் தான் விதைகளாக மாறினார்கள். திரும்ப மதீனாவுக்கு வரல. பல சஹாபாக்களது கபர் மதீனாவில் இல்லை, மதீனாவில் இருப்பதை விட பல மடங்கு நிலப்பரப்பில், பூமியின் பல பகுதியில் தான் இருக்கிறது. அது பக்கத்து மாநிலங்களில் கூட இருக்கிறது. ஏன் அப்படி வந்தது? என்ன காரணம்? அங்கிருந்து புறப்பட்டார்கள், போய் சொல்லிக் கொண்டே அழைப்பு பணியை செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஊரில் வாழ்ந்தார்கள், அப்படியே மறைந்தார்கள், மௌத்தானார்கள். அது விதையாக அவர்கள் விதைக்கப்பட்டு இன்றைக்கு சமூகங்களாக, இஸ்லாமிய சமூகங்களாக மாறி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம் நமது சூழலுக்கு ஏற்ப எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நமது பொறுப்பு என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பாடம், நமது கடமை ஒன்று, இன்றைய சூழலுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. வெறுமனே பேசிக்கொண்டு அல்லது ஒரு வகை நிராசையின் பக்கம் போகவே கூடாது. இப்படி செய்யறான் அப்படி செய்யறான் என்று வரவே கூடாது. எந்த சூழலிலும் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டிய முயற்சியை நாம் சரியான முறையில், உரிய முறையில் செய்வோம் என்றால் இன்றைக்கு வெற்றி இல்லையானாலும், அதன் விளைவு இல்லையானாலும், அது விளைவு ஏற்படுகிற காலத்தில் நாம் இருக்க மாட்டோம். பயன் நமக்கு கிடைக்கும், விதைத்ததன் பயன் நமக்கு கிடைக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த பொறுப்பை உணர்ந்து உரிய முறையில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவரவர் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அழகிய முறையில் குர்ஆனை
ரசூலுடைய அந்த வாழ்வியலை நமது சொல்லாலும் செயலாலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்ற அல்லாஹ் அருள் செய்வானா என்று கூறி முதல் உரை